சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சொல்லுங்க சார். மித்ரா மேடம் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாங்களா? ஷிஃப்ட் முடிஞ்சு எல்லாரும் போகும்போது மேடமும் கிளம்பி போயிட்டாங்க சார். ஷூரா தான் சொல்றீங்களா? மித்ரா போனதை நீங்க பாத்தீங்களா? அவங்க கார்ல கிளம்பி போனதை பார்த்துட்டு தான் சார் சொல்றேன். ஓகே. செக்யூரிட்டி கிளம்பி போயிட்டு தான் சொல்றான். எங்க போயிருப்பா? முதல்ல ஹாஸ்டல் வார்டனுக்கு போனை போட்டு ஆஃப் பண்ணுவோம். ஹலோ ஹலோ அன்னபூர்ணி மேம், ஹவ் ஆர் யூ? யார் பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் தான் மேம், அரவிந்த் பேசுறேன். அன்னைக்கு கூட நேர்ல வந்தனே, மித்ராவோட ஃபியான்சி. சொல்லுங்க மிஸ்டர் அரவிந்த். நத்திங் ஸ்பெஷல் மேம், சும்மா உங்ககிட்ட பேசலாம் தான். ஹாஸ்டல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எவ்ரிதிங்ஸ் ஃபைன்? நாட் எவ்ரிதிங் ஃபைன் அரவிந்த். என்ன மேம் சொல்றீங்க? என்னாச்சு? இந்த ஹாஸ்டல்ல எனக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அதுல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும்னு எப்பவுமே நினைப்பேன். யா ஆஃப் கோர்ஸ், அது எனக்கும் தெரியும் மேம். அன்னபூர்ணி மேம் எவ்வளவு டிக்னிட்டி அண்ட் பவர்ஃபுல் லேடின்னு. அதனால தானே ஹாஸ்டல்ல இருக்க எல்லா கேர்ள்ஸும் உங்களை பார்த்து அப்படி பயப்படுறாங்க. எல்லா கேர்ள்ஸும் பயப்படுறாங்க தான், உங்க ஃபியான்சே மித்ராவை தவிர. என் ஹாஸ்டல் ரூல்ஸையும் என்னையும் மதிக்காத ஒரே ஆள் உங்க மித்ரா மட்டும்தான். மணி 9 போகுது, இப்ப வரைக்கும் அவ ஹாஸ்டலுக்கு வரல. இல்ல அன்னபூர்ணி மேம், நானே மித்ரா பத்தி பேச தான் கால் பண்ணேன். மித்ரா ஒரு முக்கியமான வேலையா என்ன பார்க்க தான் வந்துட்டு இருக்கா. உங்ககிட்ட சொல்றதுக்கு அவ பயந்தா. நான் தான் அன்னபூர்ணி மேம் கிட்ட நான் பேசுறேன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தினேன். நான் அவளை ஹாஸ்டலுக்கு கொண்டு விட்டுறேன் மேடம். ஓகே? ஒரு நிமிஷம் அரவிந்த், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க மேம். அன்னபூர்ணிங்கிறது என்னோட ஹாஸ்டல் பேரு. என் பேரு மனோன்மணி. ஹாஸ்டல் போர்டை பார்த்த உடனே என் பேரு அன்னபூர்ணின்னு நினைச்சிட்டீங்களா? எதையும் தெரிஞ்சுக்காம பேசாதீங்க. உங்க சேல்ஸ் டெக்னிக்கெல்லாம் என்கிட்ட வேணாம். மித்ராவை இமீடியட்டா கூட்டிட்டு வந்து ஹாஸ்டல்ல விடுற வழியை பாருங்க. சாரி மேடம், டெஃபினட்டா நான் கூப்பிட்டு வந்து விட்டுறேன் மேடம். கொஞ்சம் லேட் ஆகும், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க மேம். இனிமே இப்படி ஆகாம நான் பாத்துக்கிறேன். முதல்ல ஹாஸ்டலுக்கு கொண்டு வந்து விடுங்க. தட்ஸ் ஆல். ஓகே மேம். அது வரைக்கும் சத்யவதி ஆண்டிக்கு மித்ரா ஹாஸ்டலுக்கு வரலங்கிற விஷயம் தெரிய வேணாம் மேம். ப்ளீஸ் மேம். ஹலோ மேம். இவங்க கிட்டலாம் கெஞ்ச வேண்டியதா இருக்கு. எங்க போய் தொலைஞ்சா இந்த மித்ரா? ஹலோ சார், நான் கம்பெனி செக்யூரிட்டி பேசுறேன் சார். மித்ரா மேடம் காரு இங்க தான் சார் இருக்கு. யோ, என்னையா சொல்ற? இப்பதான் சார் கவனிச்சேன். கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்க சார். வர வையா. சரிங்க சார். கருணாகரன், லிஃப்ட் சரியாயிடுச்சு, எழுந்துருங்க. யோ கருணாகரன். சுலோச்சனா, ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி குடுடி. காஃபியா? யோ எழுந்துக்க போறியா இல்லையா? எழுந்துறியா? சுலோச்சனா மேடம், மித்ரா மேடம், நீங்க இங்க எங்க வீட்ல என்ன பண்றீங்க மேடம்? என் பொண்டாட்டி எங்க?
ம் உன் பொண்டாட்டி பெசநகர் பீச்ல முட்டை போண்டா விற்க போயிருக்கா. மேடம் பின்ன என்னையா லிப்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கோம் காஃபி பொண்டாட்டின்னு. ஆமால, தூக்கத்துல மறந்துட்டேன் மேடம். முதல்ல லிப்ட் திறக்கிறதுக்குள்ள சட்டையை போடுங்க. ஆமா மேடம், யாராவது பாக்குறதுக்குள்ள லிப்ட்ல இருந்து இறங்கி ஓடி போயிடணும், இல்லனா மானமே போயிடும். கருணாகரன் ஷூட் போடுங்க. என்ன சார், எங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு நைட்டெல்லாம் லிஃப்ட் ரிப்பேர் பண்ணிருக்கீங்க போல. ஏய், என்ன பேசுற? நான் எதுவும் தப்பா பேசலையே சார். ஆனா நைட்டெல்லாம் மித்ரா மேடம் உங்க கூட லிஃப்ட்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? லிஃப்ட் சரி பண்ண ஹெல்ப் பண்ணிருப்பாங்க முத்து. ஆமா, 2 பேரும் விடிய விடியவா லிஃப்ட் சரி பண்ணீங்க? ஐய் சவுசோ, கருணாகரன் சாரை பத்தி நமக்கு தெரியாதா? நமக்கு ஒரு கஷ்டம்னா ராத்திரி பகல்னு பார்க்காம உழைச்சு எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுவாரு. இப்ப லிஃப்ட் கொஞ்ச நாளா பிரச்சனையா இருக்குன்னு அவருக்கு தெரியாதாண்ணா? அதான் மித்ரா மேடம் கூட சேர்ந்து லிஃப்ட் சரி பண்ணிட்டு இருந்திருக்காரு.